இப்போ எக்ஸசைஸ் 2.6ல் தேர்ட் சம் பார்க்கலாம் சரிங்களா. obtain the Cartesian form of locus of z equal to x plus iy சரிங்களா. ஃபர்ஸ்ட் சம் போயிடலாம். ரியல் பார்ட் ஆஃப் iz ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இந்த iz இல்லையா அதோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் அதோட ரியல் பார்ட்டோட ஸ்கொயர் தான் ஈக்குவல் டு 3 சொல்லி நம்ம சம்ம சால்வ் பண்ணிடலாம், அவ்வளோதான் சரிங்களா. இப்போ ஃபஸ்ட் நமக்கு வந்து இந்த கிவன் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் சரிங்களா. இப்போ நமக்கு ஃபஸ்ட் நம்மலாம் அந்த iz வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். i இன்ட்டு z என்னது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ங்களா. அப்போ i இன்ட்டு எக்ஸுப்பா ஐஎக்ஸா, i இன்ட்டு ஐ நமக்கு ஐ ஸ்கொயர் வேல்யூ -1 இன்ட்டு ஒய் சரிங்களா. இந்த i இன்ட்டு ஐனது ஐ ஸ்கொயர் வேல்யூ வந்து -1. இப்போ இதை மாதிரி நமக்கு -y ப்ளஸ் ஐஎக்ஸ்ன்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ரெக்டாங்கிள் ஃபார்மில் போடுறோம். அதை ரியல் பார்ட் ஃபஸ்ட்டு போட்டு இமேஜின் பார்ட்டு செகண்ட் போடுறோம் சரி ஓகேங்களா. இப்போ நம்ம சம் போயிடலாம். ரியல் பார்ட் ஆஃப் iz ஹோல் ஸ்கொயர் 3. இப்போ நமக்கு ரியல் பார்ட் IH தானே. அப்போ இந்த IZ வேல்யூ வந்து -y ப்ளஸ் ஐஎக்ஸ். இதில் ரியல் பார்ட் அது இந்த -y தானே. அதனால் -y ஆஃப் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3. அப்போ y ஸ்கொயர் ஈக்குவல் டு 3. இது என்ன பண்ணலாம், y ஸ்கொயர் -3 ஈக்குவல் டு 0 சரிங்களா. இதுதான் நமக்கு என்ன தேவையான இந்த கார்ட்டீசியன் ஃபார்ம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், செகண்ட் சம் இல்லாமா பார்த்துவாங்க. இமேஜினரி பார்ட் ஆஃப் 1 - i இன்ட்டு z ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 ஓகேங்களா. இது நம்ம அப்படியே போடலாம். இமேஜினரி பார்ட்டு 1 - i இன்ட்டு z வேல்யூ சப்ஸ் போடலாம் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இல்லையா. z வேல்யூ தெரியும் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். இப்போ பாருங்க, இப்போ இமேஜினரி பார்ட் போடலாமா. இப்போ ஆக்சுவலாக மல்டி பண்ணோம் இல்லையா, நமக்கு மல்டி பண்ணோம். இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்ம மல்டி பண்ணோம். எப்படி மல்டி பண்ணலாம் பாருங்கள். நமக்கு வந்து இந்த ரியல் இன்ட்டு ரியல் தெரியும். அப்புறம் இந்த இமேஜின் நமக்கு ரியல் தெரியும் இல்லையா. அப்போ ஃபஸ்ட் நம்ம அது தெரியும் 1 ரியல் எக்ஸ் ரியலா. அப்போ எக்ஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஏன்னா ரியல் பார்ட் கிடச்சிடும். அதே போல் இந்த இமேஜின் பார்ட்டு இன்ட்டு இந்த இமேஜின் பார்ட் பண்ணும்போது நமக்கு ரியல் பார்ட் கிடைக்கும். அப்போ -i இன்ட்டு ப்ளஸ் ஐ நம்ம நோக்கும், அதாவது ப்ளஸ் இன்ட்டு மைனஸு பட் ஆனால் ஐ ஸ்கொயர் வேல்யூ -1 அப்போ நம்மளுக்கு ப்ளஸ் ஆகிடும் ஓகேங்களா. ஒய் போடலாம், இது ரியல் பார்ட் இல்லையா. ப்ளஸ் என்ன பண்ணுங்கள், இமேஜின் பார்ட்டுக்கு ஐ போட்டுருங்க, போட்டுட்டு ப்ராக்கெட் ஓப்பன்ட்டு. இப்போ இமேஜின் பார்ட் எப்போ வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய இந்த ரியல் இன்ட்டு அடுத்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய இமேஜினரி, இப்போ தான் உங்களுக்கு இமேஜினரி கிடைக்கும் இல்லையா. அப்போது 1 இன்ட்டு ஒய் ஆல்ரெடி நான் வெளியே என்ன பண்ணிட்டேன், நான் உனக்கு காமனாக ஐ எடுத்துட்டேன். அப்போ நீங்கள் ஒய் மட்டும் போட்டால் போதும். அதே போல் நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இமேஜினரி பார்ட்டையும் செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ரியல் பார்ட்டையும் மல்டி பண்ணும் சரிங்களா. ஃபஸ்ட்டுடைய இமேஜினரி பார்ட்டையும் செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ரியல் பார்ட்டையும் மல்டி பண்ணோம். அப்புறம் வரும் -x சரிங்களா. அப்புறம் இந்த +1 இருக்குது, அதையும் போட்டுருவோம் ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள் நமக்கு வந்து எது இமேஜினரி பார்ட் உங்களுக்கு இந்த ஐ இன்ட்டு இதில் இதாக இருப்பேன் இமேஜினரி பார்ட் இல்லையா. அவங்க என்ன கொஸ்டின் கொடுத்தா இமேஜினரி பார்ட் ஈக்குவல் 0 தானே. அப்போ அந்த y - x ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் நமக்கு y ஈக்குவல் டு x ஆர் x ஈக்குவல் டு y போடலாம். இதுதான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் சொல்லிடலாமா. இப்போ z ப்ளஸ் z ப்ளஸ் i ஈக்குவல் டு z - i. ஃபஸ்ட்டு என்ன நமக்கு அந்த z வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம், எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் ஐ. இங்கே என்ன பண்ணுவோம், நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் ஐ சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண, நமக்கு மாடலஸ் வேல்யூ ஆக்சுவலாக என்னென்னா ரியல் பார்ட் ஸ்கொயர் ஈக்குவல் டு இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தான் மாடலஸ் இசட்டு சரிங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆக்சுவலாக இங்கே வந்து ரெக்டாங்கிள் ஃபார்மை மாற்றுறோம். அப்போ தான் நமக்கு வந்து எது ரியல் பார்ட் எதுவுமே இமேஜின் பார்ட் தெரியும் இல்லையா. அதை என்ன பண்ணோம், இந்த எக்ஸ் பாருங்கள் இங்கே ரியல் பார்ட் அப்படியே இருக்கும். இப்போ இமேஜின் பார்ட் வச்சு இங்கே 2 இருக்குது, 2 ஐட்டம் இருக்கு இல்லையா. அப்போ ஒரு ஐ காமனாக எடுத்துட்டா y +1 வரும். அப்போ அந்த y +1 நமக்கு இந்த இமேஜினரி பார்ட்
அதே போல் இங்கேயும் பண்ணலாமா? எக்ஸ் ஆர் ரியல் பார்ட்டு நீங்கள் ஐயை காமன் எடுத்துகிட்டா வரும் y மைனஸ் 1 வரும். இதான் நமக்கு வந்து இமேஜினரி பார்ட் இல்லையா? இப்போ நீங்கள் மாடலஸ் கண்டுபிடிக்க போகிறீங்க. மாடலஸ் உங்களுக்கு தெரியும். மாடலஸ்னால் உங்களுக்கு சொன்னேன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இல்லையா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் என்னது இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இங்கே பார்த்தீங்க மாதிரி ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் என்னது இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். நம்ம ஸ்கொயர் ஆன் போர்ட் சைட் பண்ணும்போது அந்த ஸ்கொயருக்கு போயிடுமா? ஸ்கொயர் ஆன் போர்ட் சைட்ஸ் பண்ணும்போது ஸ்கொயர் போச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? நம்ம என்ன பண்ணலாம்? நமக்கு ஏ ப்ளஸ் பி ஃபார்மலைஸ் பண்ணலாமா? ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மலைஸ் பண்ணலாமா? அப்போ ஏ ஸ்கொயரா ஒய் ஸ்கொயரா ப்ளஸ் பி ஸ்கொயர் 1 வந்துடுமா? 2ab ஒரு 2 இன்ட்டு ஒய் 2y இன்ட்டு 1 2y தான். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரா ப்ளஸ் அதே போல் இங்கே நமக்கு ஒய் ஏ ஸ்கொயர்னா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னா 1 மைனஸ் 2ab இங்கே ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறது. இப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2abன்னு சொல்லலாம். சரிங்களா? அதுதான் இங்கே பண்ணுறோம். அதே ப்ளஸ்னால் வரும், இங்கே ப்ளஸ்னால் இங்கேயும் ப்ளஸ் வந்துடும். இப்போ 2 இன்ட்டு ஒய். சரிங்களா? இப்போ எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வரணும்னா என்ன ஆகும் பாருங்கள். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 2ஒய். இப்போ அந்த ப்ளஸ் ஒய் எக்ஸுங்கிறது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரா, அந்த ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயருமா, அந்த 1ங்கிறது மைனஸ் 1 ஆகுமா, மைனஸ் 2y ஆகும், ப்ளஸ் 2y கூட 0 ஆகுமா. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் கேன்சலா, ஒய் ஸ்கொயர் கேன்சலா, ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சலா. அப்புறம் நமக்கு 4y ஈக்குவல் டு 0 இல்லை, 2y ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 4y வந்துடும். அப்போ என்ன நமக்கு y ஈக்குவல் டு 0. ஏன்னா அந்த 4 மல்டிபிள் இருக்குது, இந்த பக்கம் டிவியில் வரும். 0 பை எனிதிங் வந்து 0 தான். நல்லா y ஈக்குவல் டு 0 போட்டுடலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் போயிடலாமா? இப்போ ஃபோர்த் சம் வந்து நம்ம வந்து z பார் ஈக்குவல் டு z இன்வர்ஸ். ஃபோர்த் வந்துன்னா z பார் ஈக்குவல் டு z இன்வர்ஸு. z பார் உங்களுக்கே தெரியும். பெருமிட்டா z பண்ணுறது வந்து x ப்ளஸ் ஐ இல்லையா? இப்போ z பார்னு என்னன்னா அதோட கான்ஜுகேட் என்ன பண்ணுவோம்? இமேஜினரி சைனை மட்டும் மாற்றிடணும். ரியல் பார்ட் சைடு மாற்றால இமேஜினரி சைன் மட்டும் மாற்றணும். சரிப்பா? அப்போ இப்போ z பார் என்ன நமக்கு வந்து எக்ஸு மைனஸ் ஐஒய் ஈக்குவல் டு z இன்வர்ஸ்னு அர்த்தம் 1/z தான் அர்த்தம் இல்லையா? அப்போ 1 என்ன போடலாம்? எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் கொடுத்துலாமா? இங்கே எக்ஸ் மைனஸ் ஐஒய் இருக்கா? இப்போ கிராஸ் பண்ணுங்கள். பண்ணால் நமக்கு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னா வரும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எடுத்துங்க. ஏன்னா காம்ப்ளெக்ஸ் நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த ஐ இன்ட்டு ஐ நம்ம ஐ ஸ்கொயர் ஆகும், அதோட மைனஸ் 1 இல்லையா? அப்போ ப்ளஸ் ஆகிடும் நம்மளுக்கு. அப்போ நம்ம இப்படி எடுத்துக்கலாம். நம்ம காம்ப்ளெக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு கேன்சல் பண்ணலாம், சிம்பிளாக முடிச்சிடலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் 1 வந்துடும். இதுதான் ஆன்சர். சரிங்களா? அவ்வளோதான். நமக்கு வந்து இந்த தேர்ட் சம் நமக்கு முடிச்சாச்சு. 2.6 தேர்ட் சம் ஓவர்.